அனைவரும் சொல்லியிருக்கோம் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் பாசிப்பருப்பு வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதனால் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கப்பு அளவு வேணும்னா இதோட 3/4 கப்பு வருது. இது 100 பாசிப்பருப்பு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துங்க. இப்போ பாருங்கள், பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு டைம் கழுவிட்டு இப்போ நம்ம கழுவிட்டோம். இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் போல் தண்ணியை ஊற்றி 3 to 4 விசில் விட்டுக்கலாம். ஒரு குக்கர் மூடியை போட்டு இப்போ நம்ம ஒரு 3/4 கப்பு போல் பாசிப்பருப்பு வச்சுருந்தோம். இப்போ 1 கப்பு போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கரையட்டும். வெல்லம்லாம் கரைஞ்சிச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த வெந்த பருப்பை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சுட்டு இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 கப்பு தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம 1 கப்பு போல் மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது கடையில் வாங்கினாலும் சரி, நம்ம வீட்டில் செஞ்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம இடியாப்பத்துக்குலாம் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் மாவுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் கலந்துக்கலாம். தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இப்படி வந்தோன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் மூடி வச்சிடலாம். கையில் விட்டாது. இந்த அளவுக்கு வந்தோன்னா 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா அரைச்சி நம்ம கையால் பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டை எடுத்து இப்போ நம்ம வாழை இலையில தான் செய்ய போகிறோம். நான் சின்ன சின்ன ரவுண்டிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழை இலையில நம்ம கொஞ்சம் போல்
உருண்டை எடுத்து இதை நல்லபடியே வாழையில சைஸுக்கு நம்ம அமுக்கி விட்டாலும் சரிதான், இல்லை சின்னதாக நம்ம வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஸ்பூனாலே எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரிக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உரிச்சிட்டு ஒன் சைடு வச்சுக்கலாம். இது பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு எல்லா பக்கமும் இப்படியே அமுக்கி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க வாழையில செஞ்சு வச்சுக்குவோம். தட்டிட்டு நம்ம மோதகம் செய்கிறதுக்கு நல்லா விரியாமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே மெதுவாக ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கிடாமல் மெல்லிசாக மெதுவாக அப்படியே ரவுண்ட் பண்ணி விடுங்க. ரவுண்ட் பண்ணிட்டிங்கன்னா பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி சரி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு இலையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைலாம் இதில் சேர்த்துக்கலாம். பால்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் ஆறுனா எடுத்துக்குவோம். நம்ம நிறைய இலையில் நம்ம கொழுக்கட்டை செய்வோம். பூசறையில் இந்த மாதிரி செய்வோம். இந்த வாழையில செய்யும்போது நிறைய சத்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வாழையில செஞ்சு நம்ம சூடோடு சாப்பிடும்போது இதில் உள்ள சத்தெல்லாம் நம்ம இப்போ நம்ம பாசிப்பருப்பு வச்சு கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொள்ளுங்கள். பெல் பட்டன் நமக்கு அதை தேய்க்க மாதிரி கிடைக்கிறேன். ரொம்ப நன்றி.